இப்படி ஒரு பொங்கலை இதுவரை பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு 3 நாட்களை தமிழகம் இதுவரை சந்தித்ததே இல்லை. தொலைக்காட்சியின் சப்தமும் காட்சிகளும் இப்படி இருந்ததாய் எனக்கு நினைவே இல்லை. இதுவரையும் எப்படி இருக்குன்னா, டிவியில நூற்றுக்கணக்கானோர் போராடினர், ஒரு நாள் போராட்டம் நீடித்தது, இப்படிதான் இருக்கும். இதான் முதல் தடவையாக பல லட்சக்கணக்கானோர் ஒரே குரலில் 3 நாட்கள் தொடர்ந்து தடியடியையும் தாண்டி பகலிலும் இரவிலும் கடற்கரையிலும் கிடைத்த எல்லா இடங்களிலும் நின்று போர்க்குரலை ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற இந்த சப்தத்தை, இந்த காட்சி, இதுதான் நான் முதல் தடவை பார்க்கிறேன். தமிழக வரலாற்றினுடைய மிக முக்கியமான 3 நாட்கள். இதுவரைக்கும் முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு வராதவங்க, இறுதி யுத்தத்தின் போது கூட வராதவங்கள, செங்கோடி தீக்குளித்த போது வராதவங்கள, முத்துக்குமாரோட உயிர் தியாகத்துக்கு வராதவங்கள, பேரறிவாளனுடைய விடுதலைக்கு வராதவங்கள இன்னைக்கு நீங்க வர வச்சிருக்கீங்க. தமிழனுடைய உரிமைக்கு, தமிழுடைய பண்பாட்டுக்கு குரல் கொடுக்காதவர்கள், அந்த பிரச்சனையில் பங்கெடுக்காதவர்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியாதுங்கிற அச்சத்தை இன்னைக்கு நீங்க தோற்று வச்சிருக்கீங்க. தமிழன்னா ஜாதி ரீதியா ஊரா பிரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒருத்தன். கூடங்குள பிரச்சனை கூடங்குளத்துல பாத்துக்குவாங்க, காவிரி பிரச்சனையை காவிரியில பாத்துக்குவாங்க, முல்லை பெரியார் பிரச்சனையை முல்லை பெரியாறுல பாத்துக்குவாங்க, மீத்தேன் பிரச்சனையா அது திருச்சி இருக்காரு பாத்துக்குவாங்க. இப்படின்னு தான் தமிழுடைய போராட்டத்தை பத்தியான பார்வை இந்திய அளவில் இருந்துச்சு. அதை இன்னைக்கு நீங்க மாத்திருக்கீங்க. தமிழன்ங்கிற ஒரு இனம் இத்தனை பலமான ஒரு இனம் அப்படிங்கறது இன்னைக்கு நீங்க உருவாக்கி இருக்கீங்க. இந்த போராட்டத்தை, இந்த மனிதர்களை, இந்த முகங்களை, உங்களை பார்க்க வரக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, கிடைக்கிற ஆன்ம பலம் இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒன்று. இதுவரைக்கும் தமிழ் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த போராடிய தனிநபர்களை, சிறு சிறு அமைப்புகளை, பொறுக்கிகள், தமிழ் வெறியர்கள் என்று சொன்ன சுவாமிகளுக்கும் ஆசாமிகளுக்கும் ஜீக்களுக்கும் நேஷனல் மீடியாக்களுக்கும் இன்று நீங்கள் செருப்படி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த செருப்படிக்கு நான் தலை வணங்குகிறேன். தமிழன் என்பவன் ஒன்று சேர மாட்டான் என்கிற ஒரு காளையை நம் மீது வெகுகாலம் ஏவியிருந்தார்கள். அந்த காளை இன்று உங்களால் அடக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி வெற்றி வெற்றி. காளை அடக்கப்பட்டது. சட்டப்பூர்வமான அறிவிப்பு என்கிற வெற்றிதான் அடுத்த வெற்றி. வாழ்த்துக்கள். நீங்கள் தமிழனாய் இருப்பதற்காக இன்று முதலாக எல்லோரும் பெருமைப்படும்படி செய்திருக்கிறீர்கள். இளைஞர்கள், மாணவர்கள், உங்களுக்கு தமிழகம் நிறைய கடன்பட்டிருக்கிறது. இளைஞர்களின் எழுச்சி நிரந்தரமா நீர்க்குமிழியா என்று தினத்தந்தியின் பாண்டேக்கள் இப்போது விவாதத்தை தொடங்கியிருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் இதுவரை கண்டிராத ஒரு எழுச்சி இது. அவர்கள் ஏதோ ஜல்லிக்கட்டுக்காக திறந்த எழுச்சி என்று நினைக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக தனி நபர்களும் சிறு சிறு அமைப்புகளும் தொடர்ந்து போராடியதனுடைய நீட்சி இது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நேற்று இரவு மெரினா கடற்கரையில் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. இளைஞர்களுக்கு மத்தியில் பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள். அந்த இருளில் மின்சாரம் தடை செய்யப்பட்ட அந்த இருள் கடற்கரையில் அவர்கள் எந்த பிரச்சனையும் இன்றி பாதுகாப்போடு இருந்தார்கள். இதுதான் அறவழி போராட்டத்தின் அடையாளம். இது ஏதோ இளைஞர்கள் வெறியில் செய்யக்கூடிய போராட்டம் அல்ல. ஒரு 4000 ஆண்டுகால பண்பாடும் நாகரிகமும் உள்ள ஒரு சமூகம், ஒரு இனம் எப்படி போராடும் என்பதற்கான எடுத்துக்காட்டு நேற்றைய இரவு. நேற்றிரவு கோவை கேஜி திரையரங்கில் தேசிய கீதம் ஒளிபரப்பப்பட்ட போது இளைஞர்கள் எழுந்து நின்று ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கு என்று கோஷமிட்டிருக்கிறார்கள். சேலத்தில் முன்னாள் ராணுவ வீரர், கார்கிலில் எல்லையில் தன் உயிரை பணயம் வைத்து போராடிய வீரர் தன்னுடைய பதக்கத்தை இன்று திருப்பி தந்திருக்கிறார். பன்னாட்டு நிறுவனங்கள் அமைந்த தரமணி சாலையில் பன்னாட்டு ஊழியர்கள் பன்னாட்டு நிறுவனத்தின் உணவுப் பொருளான கொக்கோ கோலாவையும் பெப்சியையும் வாங்கி தங்களுடைய ஷூக்களை கழுவியிருக்கிறார்கள். KFCயை மூட வேண்டும் என்று கோஷமிட்டிருக்கிறார்கள். ஆக ஜல்லிக்கட்டிற்காக தொடங்கிய போராட்டம் இன்று உணவு அரசியலுக்கு எதிராக, பன்னாட்டு நிறுவன அரசியலுக்கு எதிராக, வலுக்கட்டாயமாக தேசியத்தை போதிக்காதீர்கள் என்று சொல்வதற்காக ஏட்டுப்பாலிற்கு ஆதரவாக மாறியிருக்கிறது. இந்த மாற்றம் நிரந்தரமானது என்று நான் நம்புகிறேன். நாளை விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காகவும், விவசாய தற்கொலைக்கு எதிராகவும், மீத்தேன் வாயுவுக்கு எதிராகவும், கூடங்குளத்தில் அணுமின் நிலையத்தை அமைப்பதற்கு எதிராகவும், பேரறிவாளன் விடுதலைக்காகவும் இந்த மாற்றம் நிற்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மாற்றம் நிரந்தரம் என்று நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையை கொடுத்ததற்காக நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு உங்களுக்கு மிகவும் கடன்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் தோழர்களே.